அன்புக்குரிய திருச்செவின் பிள்ளைகளே, உங்கள் யாவருக்கும் அன்பராம் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். பரமனுடைய பொற்பாதத்தில் நின்று உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு தரிசனம் என்று சொல்லப்பட்ட வார்த்தையை குறித்து வேதத்திலிருந்து சில காரியங்களை தியானிக்க கர்த்தர் நமக்கு பலன் தருவாராக. அதற்கு உதாரணமாக மார்க்கு 7ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் முதல் 37ஆம் வசனம் வரைக்கும் உள்ள வேத பகுதியை திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். இங்கே ஒரு மனிதன் 2 பிரச்சனைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். வாய் பேச முடியாத மனிதன், காது கேட்க முடியாத மனிதன். இந்த மனிதனிடத்தில் ஆண்டவர் வைத்திருந்த தரிசனம் எப்படி நிறைவேறிற்று என்பதை குறித்து சற்று சுருக்கமாக ஆழமாக தியானிக்க ஆண்டவர் நமக்கு பலன் தருவாராக. அன்புக்குரியவர்களே, தரிசனம் என்று சொல்லப்படுகின்ற பொழுது சிறு பிள்ளைகள் மீதும் ஆண்டவர் ஒரு தரிசனம் வைத்திருக்கிறார். வாலிபர்கள் மீது ஆண்டவர் ஒரு தரிசனம் வைத்திருக்கிறார். சபை மூப்பர்கள் மீது ஒரு தரிசனம் வைத்திருக்கிறார். பெற்றோர் மீது ஆண்டவர் ஒரு தரிசனம் வைத்திருக்கிறார். சபையின் மீது மிகப்பெரிய தரிசனத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆண்டவர் வைத்திருக்கும் அந்த தரிசனத்தை நிறைவேற்றுவது நம்முடைய கடமை. ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள், எங்களுடைய குடும்பத்தில் எதுவுமே போதுமானதாக இல்லை, எதுவுமே நலமானதாக இல்லை, என் பிள்ளைக்கு படிப்பு வரவில்லை, என் பிள்ளையினுடைய வாழ்க்கை வித்தியாசமான ஒரு பாதையிலே சென்று கொண்டிருக்கிறது என்று யோசிக்கலாம். அப்படி வித்தியாசமான பாதையில் செல்லும் உங்களுடைய பிள்ளைகள் மேலும் ஆண்டவர் ஒரு தூர தரிசனம் வைத்திருக்கிறார். அவர்களுக்கும் ஒரு சிறந்த எதிர்காலத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். தரிசனம் என்று சொல்லும்போது ஆண்டவர் அடைக்கப்பட்ட கதவுகளை திறக்க வேண்டியது அவசியமான ஒன்று. ஒருவேளை உங்கள் மேல ஆண்டவர் ஒரு தரிசனம் வைத்திருக்கிறார். என் வாழ்வில் எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டிருக்கிறது, நான் பயணிக்கின்ற எல்லா பாதைகளும் அடைக்கப்பட்டிருக்கிறது, எதுவுமே திறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இல்லை, திறப்பதற்கான பலனும் என்னிடத்தில் இல்லை என்று யோசிப்பீர்களேயானால், கர்த்தர் உங்கள் மேல் வைத்திருக்கும் தரிசனத்தை நிறைவேற்றுவதற்காக, உங்கள் மேல் கர்த்தர் வைத்திருக்கும் அநாதி திட்டம் நிறைவேறுவதற்காக அடைக்கப்பட்ட கதவுகள் எல்லாவற்றையும் என் ஆண்டவர் இயேசு திறப்பார். அல்லேலூயா. இங்கே சொல்லப்பட்ட வேத பகுதியிலே இந்த மனுஷனுக்கு காதும் கேட்காது, வாயும் பேச முடியாது. வாயும் அடைக்கப்பட்டிருக்கிறது, அவனுடைய காதும் அடைக்கப்பட்டிருக்கிறது. அடைக்கப்பட்ட இந்த மனிதனிடத்தில் ஆண்டவர் சில காரியத்தை திறந்து இவன் மூலமாக இவன் மீது ஆண்டவர் வைத்திருந்த தரிசனத்தை எப்படி நிறைவேற்றினார் என்பதை சுருக்கமாய் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். தரிசனம் நிறைவேற நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம் என்ன? வேதம் என்ன சொல்கிறது? மார்க்கு 7ஆம் அதிகாரம் அதில் 33ஆம் வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள். அப்பொழுது இயேசு அவனை ஜனக்கூட்டத்தை விட்டு தனியே அழைத்து கொண்டு போய், இந்த வாய் பேச முடியாத மனிதன், காது கேட்க முடியாத மனிதன், இவன் வாழ்க்கையில் ஆண்டவருடைய தரிசனம் நிறைவேறுவதற்காக இவனை ஆண்டவர் தனியே அழைத்து கொண்டு போனார். அன்பு பிள்ளைகளே, முதல் காரியம், தரிசனம் நிறைவேற ஆவியானவரோடு நாம் பயணிக்க வேண்டியது அவசியம். இயேசு கிறிஸ்துவும் 40 நாள் பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு முன்பு அந்த வனாந்தரத்திற்கு ஆவியானவராலே அழைத்து கொண்டு போகப்பட்டார். பிதாவாகிய ஆண்டவர் குமாரனாகிய இயேசுவின் மூலம் நிறைவேற்றப்பட வேண்டிய தரிசனம் ரொம்ப அதிகமாக இருந்தது. அந்த தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு ஆவியானவராலே இந்த இயேசு கிறிஸ்து வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். உலக மனிதர்களிடத்திலிருந்து, உலக மக்களிடத்திலிருந்து இயேசுவை தனியே அழைத்து கொண்டு போனார். ஆவியானவரோடு இந்த இயேசுவை இந்த பிதாவாகிய ஆண்டவர் வழிநடத்தினார் என்பதை நாம் மிக சிறப்பாக வேதத்திலே பார்க்கின்றோம். அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவருடைய தரிசனம் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால், இந்த உலகத்தை விட்டு, உலக மனிதனை விட்டு, உலக போராட்டத்தை விட்டு, உலகத்தினுடைய இச்சைகளை விட்டு, உலகத்தினுடைய தீமையான காரியங்களை விட்டு ஆவியானவரோடு நாம் அமர்ந்திருக்க வேண்டிய, ஆவியானவரோடு வாழ வேண்டிய அபிஷேகத்தை பெற வேண்டியது அவசியம். அல்லேலூயா. அந்த அர்ப்பணிப்பு இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றார். ஆவியானவரோடு நீங்கள் இணைந்தால்
உங்க வாழ்க்கையில் அடைக்கப்பட்ட கதவுகள் எல்லாவற்றையும் ஆண்டவராகிய கர்த்தர் திறப்பார். அவர் திறப்பது உங்கள் மேல வைத்திருக்கும் அனாதி தீர்மானமும் திட்டமும் தூர தரிசனமும் நிறைவேறுவதற்காக. அன்பு பிள்ளைகளே, இந்த மனிதனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தனியே அழைத்து கொண்டு போனார் ஐயா. வேதம் சொல்லுகிறது, எபேசியர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே, உங்கள் பிள்ளைகளை கர்த்தருக்கேற்ற சிச்சையிலும் போதனையிலும் வளர்ப்பீர்களாக. பெற்றோருக்கு பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்று ஆண்டவர் எழுதி வைத்த ஒரு உன்னதமான வார்த்தை. கர்த்தருக்கேற்ற சிச்சை, கர்த்தருக்கேற்ற போதனையில் வளர்ப்பீர்களாக. அது என்ன கர்த்தருக்கேற்ற சிச்சை? எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தினுடைய பின்பகுதி சொல்கிறது பாருங்கள். இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய புரோஜனத்துக்காகவே நம்மை சிட்சிக்கிறார். கர்த்தருக்கேற்ற சிச்சை என்பது நாம் பரிசுத்தமாக வேண்டும் என்பதற்காக. கர்த்தருக்கேற்ற சிச்சை என்பது ஆவியில் வளருதல் என்பது ஆவியானவரோடு நம்மை வளர்ப்பதற்கு நாம் எந்த அளவு பயிற்சி எடுக்கிறோமோ, எந்த அளவிற்கு முயற்சி எடுக்கிறோமோ, அந்த அளவுக்கு நம் வாழ்விலே பரிசுத்தத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். பரிசுத்தத்தை கொடுப்பதற்காகத்தான் ஆவியானவரோடு நாம் கரம் பிடிக்க வேண்டும் என்று சொல்லுகிறேன். அன்பு பிள்ளைகளே, இந்த உலகத்தில் தேவன் விரும்பக்கூடிய ஒரே காரியம் பரிசுத்தம். உங்க மேல ஆண்டவர் வைத்திருக்கும் தரிசனம் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்தராகிய ஆண்டவரோடு நீங்கள் இணைய வேண்டியது அவசியம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது என்று வேதம் சொல்லுகிறதே. அந்த பரிசுத்தத்தை நீங்கள் ஆவியானவருடைய துணையோடு பெற்றுக்கொண்டால் மாத்திரமே உங்க மேல ஆண்டவர் வைத்திருக்கும் தூர தரிசனத்தை உங்களால நிறைவேற்ற முடியும். இன்றைக்கு சபை இழந்திருப்பது அந்த பரிசுத்தம். இன்றைக்கு குடும்பங்கள் இழந்திருப்பது அந்த பரிசுத்தம். ஒரு ஆவிக்குரிய மனிதன் இழந்திருப்பது ஒரு பரிசுத்தம். நம்முடைய பரிசுத்த வாழ்க்கையை கெடுப்பதற்காக, பரிசுத்த வாழ்க்கையில இடையூறு செய்வதற்காக பிசாசு கொண்டு வருகின்ற அநேக காரியங்கள் உண்டு. அநேக பிரிவினையின் ஆவிகள் உண்டு, அநேக பகையின் ஆவிகள் உண்டு, அநேக கொடூரமான கலகத்திற்குள்ள காரியங்கள் உண்டு. எல்லாவற்றையும் மேற்கொள்வதற்கு, உங்க மேல ஆண்டவர் வைத்திருக்கும் தரிசனம் நிறைவேறுவதற்கு நீங்கள் ஆவியானவரோடு தனித்து செயல்பட்டால், ஆவியானவரோடு நீங்கள் அபிஷேகத்தில் நிரம்பி செயல்பட்டால் அவர் உங்களை பரிசுத்தப்படுத்துவார். சபைக்கு வேண்டிய பரிசுத்தத்தை கர்த்தர் கொடுப்பார். சபை மூலமாய் செய்ய வேண்டிய தூர தரிசனத்தை கர்த்தராகி ஆண்டவர் செய்வார் ஐயா. அவருடைய தரிசனத்திற்கு நீங்கள் முதலாவது ஆவியானவரோடு நடக்க உங்களை ஒப்புக்கொடுங்கள். இந்த மனிதனை ஆண்டவர் தனியே அழைத்து கொண்டு போனார் அவன் மேல வைத்திருந்த தரிசனத்தை நிறைவேற்றுவதற்காக. இரண்டாவது, அதே மார்க் 7ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் சொல்கிறது பாருங்கள். அங்கே கொன்னை வாயுடைய ஒரு செவிடனை அவனிடத்தில் கொண்டு வந்து அவர் தமது கையை அவன் மேல் வைக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு மனிதன் 2 பிரச்சனையோடு இருக்கிறான். அந்த மனிதனை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்தார்கள், ஆண்டவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். எப்படி கொண்டு வந்தார்கள்? இவன் இன்னொரு நபரிடத்திலே நான் இயேசுவை சந்திக்க வேண்டும் என்று சொல்ல முடியாது, வாய் பேச முடியாதவன். இயேசு எங்கே இருக்கிறார் என்று காதுகள் வழியாய் கேள்விப்பட முடியாது. இந்த 2 சூழ்நிலைகளும் இவனுடைய வாழ்க்கையில் இருந்திருக்குமையானால், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி உரத்த சத்தமாய் கேட்டிருப்பான். உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் என்று உரத்த சத்தமாய் கேட்டிருப்பான். ஆனால் இவனால் வாய் பேச முடியாது, கொன்னை வாயுடைய ஒரு மனிதன். அப்படி என்றால் இந்த மனிதன் எப்படி இயேசுவை கண்டுகொண்டான்? இரண்டாவது காரியம், தனி ஜெபம். உங்க வாழ்க்கையில தரிசனம் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தனிமையில் ஆண்டவரோடு ஜெபிக்க பழகிக் கொள்ளுங்கள். தனிஜெபம் என்பது மத்தேயு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி வேண்டிக் கொள்ளும் போது அந்தரங்கத்தில் உன்னை பார்க்கிற பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். தனிஜெபம் மிக முக்கியமானது. தனிஜெபத்தினுடைய ஆசீர்வாதம் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் வெளியரங்கமாய் பலன் கொடுக்கும் உன்னத ஆசீர்வாதம். உங்க வாழ்க்கையில இன்றைக்கு சொல்றேன், தரிசனம் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தனிமையில் ஆண்டவரோடு மறைமுகமாக பேசி பழகுங்கள். அந்தரங்கத்தில் தேவனோடு உங்களை இணைத்து பாருங்கள்.
அந்தரங்கத்தில் உங்களை பார்க்கும் பிதாவோடு, ஆண்டவரே என் மேல என்ன தரிசனம் வச்சிருக்கிறீங்க ஐயா, என்னை கொண்டு இந்த உலகத்துல எதை செய்வதற்கு சித்தம் வைத்திருக்கிறீங்க ஐயா, எனக்கு ஏன் இந்த வாழ்க்கை, நான் ஏன் இந்த சபையில், நான் ஏன் இந்த குடும்பத்தில், என்னுடைய வாழ்க்கையில் ஏன் இவ்வளவு இக்கட்டான நெருக்கடியான தடைக்கற்கள் எல்லாவற்றையும் எதற்கு எனக்கு தந்திருக்கிறீர், என் மேல வைத்திருக்கிற அந்த தரிசனம் நிறைவேற நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி மறைமுகமாய் அந்தரங்கத்தில் பார்க்கும் உங்கள் பிதாவின் இடத்திலே நீங்கள் முழங்காலை முடக்கி பாருங்கள். உங்க வாழ்க்கையில வெளியரங்கமாய் பலன் கொடுக்கும் கர்த்தர் உங்க வாழ்வில் திறக்கப்படாமல் இருந்த கதவுகள் எல்லாவற்றையும் திறந்து உங்க மேல வச்சிருக்கும் தரிசனத்தை நிறைவேற்ற அவர் வல்லவர், அவர் போதுமானவர். உங்க வாழ்க்கையை நிச்சயமாகவே உயர்த்துவார். தனி ஜெபம் மிக முக்கியமான ஒன்று. இந்த மனிதனை ஆண்டவர் அப்படித்தான் இங்கே பார்க்கிறார். இவன் வாய் பேச முடியாதவன், காது கேட்காதவன், ஆனால் அந்தரங்கத்தில் இருதயத்தின் ஆழத்திலிருந்து, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என்னை சந்திப்பதற்கு என் மேலே ஒரு தரிசனம் இருக்குமையானால் என்னை கொண்டும் சில திட்டங்களை, ஆவியானவருடைய நாமத்திற்கு மகிமையாக செயல்பட வேண்டிய காரியங்களை ஆண்டவர் செய்ய வேண்டும், அதற்கு நான் தனிமையில் அவரை நோக்கி பார்க்க வேண்டும் என்ற அர்ப்பணிப்பு இந்த மனிதனுக்கு இருந்தது. கடைசி வேதம் சொல்லுகிறது, இந்த மனிதனுடைய இந்த சுகமுள்ள வாழ்க்கையை அவன் பெற்றுக்கொண்ட பிற்பாடு ஏராளமான ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். இந்த வாய் பேச முடியாத, காது கேட்க முடியாத இந்த மனிதனிடத்திலும் தேவனுடைய தரிசனம் வெளிப்பட்டதே. இந்த மனிதனை கொண்டும் ஆண்டவர் வைத்த அனாதி திட்டம் வெளிப்பட்டதே. ஒன்றுக்கு முதவாத இந்த சாதாரண மனிதனையும் ஆண்டவராகிய கர்த்தர் இப்பொழுது சந்தித்திருக்கிறாரே, எப்படி என்று சொல்லி இந்த உலகமே ஆச்சரியப்பட்டது. திரள் கூட்ட ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். காரணம், இந்த மனிதன் ஆண்டவரோடு தனிமையில் ஜெபித்த ஒரு மனிதன், ஆண்டவரோடு தனிமையில் பேசிய ஒரு மனிதன். என்னால் வாய் பேச முடியாது, வெளிப்படையாக ஒரு காரியத்தை கேட்க முடியாது, ஆனால் உள்ளத்தின் ஆழத்தில் எனக்கு வாழ்வு தந்தவர், என்னை மனிதனாய் பிறக்கச் செய்தவர், எனக்கு இந்த மனித வாழ்க்கை தந்த ஆண்டவர் உண்மையில தெய்வம் என்று சொன்னால் என்னை அவர் சந்திக்க வருவார், நான் தனிமையில் அவரோடு கூட போராடி கொண்டிருப்பேன் என்று சொல்லி தனி ஜெபத்தில் தேவனுடைய பாதத்தை பிடித்தான். அவனிடத்தில் தேவனுடைய தரிசனம் நிறைவேறிற்று. நீங்களும் தனிமையில் எந்த அளவு ஆண்டவரோடு ஜெபிக்க பழகி இருக்கிறீர்கள்? உங்கள் அறை வீட்டை பூட்டிக் கொண்டு அந்தரங்கத்திலிருந்து மறைமுகமாக இயேசுவை நோக்கி, தகப்பனை, உமக்கும் எனக்கும் இருக்கின்ற உறவு என்ன? என் வாழ்க்கை சாதாரண ஒன்று அல்ல. நான் சாதாரணப்பட்ட ஒரு குடும்பத்தில் பிறந்தவன், ஆனால் உம்முடைய பார்வைக்கு மிகவும் அருமையானவன். என் வாழ்வில் நீர் வைத்திருக்கிற திட்டம், என் வாழ்வில் தேவனுடைய சித்தம் நிறைவேற நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி தனிமையில் முழங்கால் முடக்கி ஜெபித்து பாருங்கள். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு மனிதன். ஒருவேளை இன்றைய காலகட்டத்தில் அநேக குடும்பத்தில் ஒரே ஒரு பிள்ளைங்க தான், ஒரே ஒரு செல்ல பிள்ளைங்க தான், ஒரே ஒரு ஆம்பளை பையன், ஒரே ஒரு பெண் பிள்ளை, ஒரே பிள்ளை தான் இருக்கு. கலங்காதீங்க, ஒரே ஒரு பிள்ளை இருந்தா இந்த பிள்ளையை எனக்கு தந்த ஆண்டவர், இந்த பிள்ளையின் மீது தேவனுடைய தரிசனம் என்ன, இந்த பிள்ளையை குறித்து ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டம் என்ன என்று சொல்லி உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் முழங்காலம் முடக்கி மறைமுகமாக தேவனை நோக்கி பாருங்கள். கர்த்தர் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் திறக்க வேண்டிய காரியத்தை திறந்து நீங்கள் எதிர்பார்ப்பதற்கு மேன்மையான ஆசீர்வாதத்தையும் நன்மையும் கொடுத்து உங்கள் பிள்ளைகளை வாழ்ந்து சுகித்திருக்க கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தனி ஜெபம் மிக முக்கியமானது. தனி ஜெபம் வெளியரங்கமாய் கர்த்தர் பலன் கொடுக்கும் உன்னதமான ஒரு காரியம். தனி ஜெபத்திலே ஆண்டவரோடு பேசக்கூடிய ஒரு சூழ்நிலையை அமைத்துக் கொள்ளுங்கள். இன்னும் சொல்ல போனா தனி ஜெபம் உங்கள் பெருமூச்சை கர்த்தர் கேட்கும் ஒரு நேரம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 34ஆம் வசனத்துல, இயேசுவானவர் இந்த மனுஷனுக்காக பெருமூச்சு விட்டார். வாய் பேச முடியாத, காது கேட்க முடியாத இந்த சாதாரண ஒரு மனிதனுக்காக, பலவீனப்பட்டிருக்கும் இந்த மனிதனுக்காக, இந்த மனிதனுடைய வாழ்க்கையில தரிசனம் நிறைவேறுவதற்காக, இந்த மனிதனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் வைத்திருக்கின்ற திட்டம் நிறைவேறுவதற்காக கர்த்தராகிய இயேசு இரட்சகர் பெருமூச்சு விட்டார். இயேசு பெருமூச்சு விடுவதற்கான காரணம் என்ன? இந்த மனிதன் ஜெபித்த தனிமையான ஜெபம். எனக்கும் ஆண்டவருக்கும் இருக்கும் உறவு என்ன? எனக்கும் ஆண்டவருக்கும் இருக்கும் அன்பின் ஆழம் என்ன? நான் ஆண்டவர் மீது வைத்திருக்கிற விசுவாசம் என்ன? ஆண்டவர் என் மேல் வைத்திருக்கிற தூர தரிசனம் என்ன என்பதற்காக முழங்காலம் முடக்கி இந்த மனிதன் ஜெபித்த ஜெபம், இந்த மனிதனுக்காக இயேசு இரட்சகர் பெருமூச்சு விட்டார். பெருமூச்சு என்பது சங்கீதம் 31ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் மிக தெளிவாய் சொல்கிறது. என் பிராணன் சஞ்சலத்தினாலும் என் வருஷங்கள் தவிப்பினாலும் கழிந்து போயிற்று. இந்த மனுஷன் நினைச்சிருப்பான், நான் அந்த உலகத்துல ஒரு மனுஷனா பிறந்தேன், நான் கொன்ன வாயுடவன்,
என்னுடைய காது கேட்காது, என்னுடைய ஜீவன் இந்த உலகத்தில் சஞ்சலமாக இருக்கிறது, என்னுடைய வருஷங்கள், என்னுடைய நாட்கள், என்னுடைய ஆண்டுகள் எல்லாம் தவிப்பாய் இருக்கிறது, தவிப்பாய் கழிந்து போயிற்றையா. என் மேல ஆண்டவர் வைத்திருக்கிற தரிசனம் எல்லாம் அப்படியே கழிந்து போயிற்றையா. என்னுடைய ஜீவன் சஞ்சலப்படுகிறதே, அதை மாற்ற யார் இருக்கிறார்? என் வருஷங்கள் தவித்து கொண்டு இருக்கிறதே, அதை மாற்ற யார் இருக்கிறார்? தேவன் என் மேல் வைத்த தரிசனம் எங்கே? ஆண்டவருக்கு சாட்சியாய் நான் நிற்கக்கூடிய நாள் எப்பொழுது என்று சொல்லி பெருமூச்சோடு கதறிக்கொண்டிருந்தான், கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தான். இந்த மனிதனுடைய வாழ்வில் பெருமூச்சை கேட்டவர், இந்த மனிதனுடைய வாழ்வில் பெருமூச்சை கண்டவர், இவனுடைய ஜீவன் சஞ்சலப்பட்டிருந்தது, அதை மாற்றுவதற்காக, இவனுடைய வருஷங்கள் தவிப்போடு இருந்தது, அதை மாற்றுவதற்காக. நல்ல பாருங்க, ஆண்டவர் ஆவியில உணர்ந்து சொல்றார், தரிசனத்தை குறித்து பேசுகிறேனே, இந்த வார்த்தை எனக்கானது என்று நம்புகிற விசுவாசிக்கிற பிள்ளையே, இப்பொழுது தேவனுடைய மகிமை உன்னை நிரப்பும்படியாக இந்த ஆலயத்திலிருந்து சந்திக்கிறது. உன்னுடைய ஜீவன் சஞ்சலப்பட்டு கொண்டிருக்கலாம், உன்னுடைய வருஷங்கள் தவிப்போடு இருக்கலாம், கழிந்து போய்கொண்டே இருக்கிறது, நாட்கள் கடந்து போயிற்று, பலனில்ல, சோர்ந்து போனேன் என்று சொல்லலாம். தேவனாகிய கர்த்தர் தனிமையில் முழங்காலை முடக்கிய உனக்காக பெருமூச்சு விடுகிறார். நல்ல கைகளை தட்டி ஆண்டவரே இயேசுவை கனப்படுத்துங்க. கர்த்தர் உங்களுடைய வருஷங்களை தவிப்பிலிருந்து தூக்குவதற்காக உங்களுக்காக பெருமூச்சு விட்டு அடைக்கப்பட்ட கதவுகள் எல்லாவற்றையும் திறந்து உங்க தலையின் மேல ஆண்டவர் வைத்த தூர தரிசனத்தை நிறைவேற்றுவதற்காக ஆண்டவராகிய கர்த்தர் இப்பொழுது மகிமையின் தேவனாக உங்களுக்காக இந்த இடத்துல பேசிக்கொண்டு இருக்கிறார். இப்பொழுதே தேவ சமூகத்தில், ஆண்டவரே என்னுடைய முழங்கால் முடக்கிறேன், தனிமையில் முடக்குகிறேன், மறைமுகமாய் உம்மை நோக்கி நான் பார்க்கிறேன், என் வாழ்வில் சஞ்சலங்கள் மாறட்டும், என் வாழ்வில் தவிப்புகள் மாறட்டும், என் வாழ்க்கையில நீங்க வச்சிருக்கிற அனாதி திட்டமும் தீர்மானமும் நிறைவேறட்டும், என்னை கொண்டு தூர தரிசனத்தோடு செயல்படும் ஆண்டவர் மகா பெரிய காரியங்களை செய்யும் ஐயா, நான் உமக்கு சிறந்த பாத்திரமாய் மாறுகிறேன் என்று அர்ப்பணியுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த மனிதன் தனி ஜெபத்தில் இவனுடைய பெருமூச்சை கர்த்தர் பார்த்தார். பெருமூச்சை விட்ட ஆண்டவர் எப்பத்தான் அப்படின்னு சொன்னார். எப்பத்தான் அப்படின்னு சொன்ன திறக்கப்படுவாயாக என்று அர்த்தம். கொன்னை வாயுடையவன், செவிடன், இயேசுவினிடம் கொண்டு வரப்பட்டவன், ஆண்டவராகிய கர்த்தர் அவன் வாழ்க்கையில் அடைக்கப்பட்டிருந்த கதவுகள் எல்லாவற்றையும் திறந்தார். வாய் அடைக்கப்பட்டிருந்தது, பூட்டப்பட்டிருந்தது. தேவனாகிய கர்த்தர் இந்த மனிதனிடத்தில் அவருடைய தரிசனம் நிறைவேறுவதற்காக திறந்தார். காது அடைக்கப்பட்டிருந்தது, செவிடன், அடைக்கப்பட்ட காதை ஆண்டவருடைய தரிசனம் நிறைவேறுவதற்காக ஆண்டவராகிய கர்த்தர் திறந்தார். அன்பு பிள்ளைகளே, உங்கள் பிள்ளைகள் கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கும் சுதந்திரம், உங்கள் பிள்ளைகளை கொண்டு ஆண்டவர் வைத்திருக்கும் தூர தரிசனம் மிக சால சிறந்தது. இந்த சபையில நீங்கள் அங்கத்தினர்கள், இந்த சபையில நீங்கள் உறுப்பினர்கள், எந்த சபையில் நீங்கள் உறுப்பினர்களோ உங்க மேல, உங்க பிள்ளைங்க மேல ஆண்டவருடைய தரிசனம் இருக்கிறது. பிறந்த குழந்தைகள், பிறக்க ஆயத்தப்பட்டிருக்கும் குழந்தைகள், கருவில் இருக்கும் குழந்தைகள் எல்லார் மேலேயும் தேவனுடைய தரிசனம் இருக்கிறது. தெய்வீக திட்டத்தோடு தான் உங்களுக்கும் எனக்கும் ஜீவன் தருகிறார். அந்த தரிசனம் நிறைவேற ஆவியானவரோடு உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். உங்க வாழ்க்கையில தரிசனம் நிறைவேற ஆண்டவரோடு தனிமையில் ஜெபிக்க பழகிக்கொள்ளுங்கள், தனிமையில் பேச பழகிக்கொள்ளுங்கள். அவர் உங்க வாழ்க்கையில் அடைக்கப்பட்ட கதவுகள் எல்லாவற்றையும் திறந்து உங்க மேல ஆண்டவருடைய திட்டம் எப்படி நிறைவேற வேண்டுமோ, உங்களை கொண்டு எப்படிப்பட்ட காரியத்தை செய்ய வேண்டுமோ, எந்த காரியத்தை செய்தால் இந்த உலகம் ஆச்சரியப்படுமோ அந்த காரியம் எல்லாவற்றையும் ஆண்டவரை கர்த்தர் செய்வார். உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் என்று சொல்லி மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய கரம் உங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வதாக. ஆமேன்.